ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் பதற்றம் தற்காலிகமாக தணிந்திருக்கும் நிலையில் சர்வதேச கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் சுமார் 5 விழுக்காடு சரிந்துள்ளது. குறிப்பாக சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $4.89 குறைந்து $91.9 விற்பனையாகிறது. அதேபோல அமெரிக்க வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் $4.67 சரிந்து $84.64 வர்த்தகமானது. கடந்த 3 வார காலமாக கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் இந்த திடீர் விலைச்சரிவுக்கு வளைகுடாவில் மோதல் மேலும் தீவிரமடையாது என்ற முதலீட்டாளர்களின் நம்பிக்கையே முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. கடந்த ஜூலை 8ஆம் தேதி ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரத்து செய்தார். இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல்கள் தீவிரமடைந்தது. குறிப்பாக ஈரானின் அணு மற்றும் ராணுவ கட்டமைப்புகளை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்திய நிலையில் அதற்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்தும் ஹோர்முஸ் நீரிணையை கடக்கும் எண்ணெய் கப்பல்களை குறிவைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தது. இந்த மோதல் காரணமாக போர் நிறுத்த அறிவிப்புக்கு பிறகு மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வந்த உலகளாவிய எண்ணெய் வர்த்தகம் தற்போது ஹோர்முஸ் நீரிணையை சுற்றியுள்ள பதற்றம் காரணமாக மீண்டும் பாதிப்பை சந்தித்தது. குறிப்பாக கச்சா எண்ணெய் விலை ஜூலை 23ஆம் தேதி $96 என்ற உச்சத்தை எட்டியிருந்தது. இது கடந்த 6 வாரங்களில் அதிகபட்சம் என கூறப்படுகிறது. இச்சூழலில்தான் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. அதேபோல் அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரானும் புதிய தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான அமைதி பேச்சுகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இதன் எதிரொலியாகத்தான் தற்போது ஒரே நாளில் கச்சா எண்ணெய் விலை 5 விழுக்காடு வரை சரிந்துள்ளது. எனினும் மத்திய கிழக்கில் நிலைமை இன்னும் முழுமையாக சீராகவில்லை என்றும் பதற்றம் அதிகரித்தால் மீண்டும் கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் காணும் வாய்ப்பு இருப்பதாகவும் சந்தை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.